ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் தலைக்கறி வறுவலும் எலும்பு சூப்பும் பார்க்கலாம் வாங்க. மட்டன் தலைக்கறி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை வந்து ஒரு ஆயில் ஆட் பண்ணி, எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்கம் மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 4-5 வெங்காயம் வந்து அரைஞ்சி வச்சுருந்தேன், அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எலும்பு சூப்பு செய்கிறதுக்காக கறியிலேருந்து தனியாக எலும்பை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அந்த அதுவுமே நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து நல்லா வந்து அந்த வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த தலைக்கறிக்கு தேவையானது மெயினான டிஷ்ஷே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கினா தான் இந்த தலைக்கறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தலைக்கறி வந்து இஞ்சி பூண்டு போடும் போதே நம்ம ஒன்றாவே தலைக்கறியும் போட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டோட அந்த தலைக்கறி வதங்கும் போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் அது ரெண்டுமே சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி விடும். தலைக்கறியில் வந்து எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே வந்து தண்ணி விடும். அந்த தண்ணி வற்றின பிறகு நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட தலைக்கறி வந்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து மட்டன் சூப் செய்கிறதுக்காக எலும்பு சூப் செய்கிறதுக்காக அதுவுமே எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எலும்பை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம். அப்புறம் இது பாருங்கள், நல்லா வந்து மட்டன் தலைக்கறி வந்து நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வந்து வதங்கிடுச்சு, தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ வந்து மட்டன் சூப் செய்கிறதுக்காக இது வந்து மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள், மட்டன் வறுவலுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அப்படியே குக்கரில் வந்து ஒரு 4 விசில் எடுத்தோன்னா நம்மளுக்கு மட்டன் வறுவலுக்கு உண்டான மசாலா ரெடி ஆகிடும். இந்த மட்டன் வறுவலுக்கு உண்டான மசாலா வந்து கொஞ்சோண்டு முந்திரி வந்து பேஸ்ட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு 1.5 கிளாஸ் இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 4 விசில் போல் எடுத்து வச்சோன்னா மட்டன் தலைக்கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த பவுட்ரு வந்து நான் வந்து பெப்பரு, மஞ்சத்தூள், உப்பு இது சேர்த்து நான் அரைச்சி வச்சுருப்பேன். ஆம்லேட் கூட யூஸ் பண்ணிப்பேன் ஒன்றா. இப்போ வந்து அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்புறம் தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடணும். அதுக்கப்புறம் இதில் மெயினான ஒரு நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஒரு இதுதான் கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி தழை வந்து இதில் அந்த காம்பு இருக்கு இல்லையா, கொத்தமல்லியோட அந்த இலையோட காம்பு, அந்த காம்பு தான் இந்த சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிற நல்லா ஒரு கொத்தமல்லி எடுத்துகிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சூப்புக்கு. இப்போது உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு ஆயில் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அப்படியே ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்தோன்னா முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் தலைக்கறி வறுவலும் அந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வறுத்தாச்சு, வதக்கியாச்சு. இப்போ வந்து 1 கிளாஸ் அளவுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் வந்து வச்சு ஒரு 4 விசில் எடுத்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு. இது ரெண்டுமே சைட் பை சைடு ஒன்றாவே முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா.